அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். நம்ம பார்த்துட்டு இருக்க டெய்லி மெனு பிளான் ஃபுல் டே மெனு vlogல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே 15க்கான மெனு. வாங்க பார்க்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சந்தகைக்கு கூட தேங்காய் பால் இல்லைன்னா சொதி எது வேணாலும் கொடுக்கலாங்க. தாளிக்கிற மாதிரி இருந்தால் தக்காளி தாளிச்சுக்கலாம். லெமன், தயிர், புளியோதரை, பருப்பு, எள்ளு பொடி, தேங்காய் இதெல்லாமே நம்ம தாளித்து செய்யலாம். இந்த எல்லா வீடியோ லிங்க்கும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சந்தகை வெறும் தேங்காய் பால் கூடயும் சொதி கூட மட்டும் வச்சு சாப்பிட்டா கூடவே நல்லாயிருக்கும். மிட் மார்னிங்க்கு கிரேப் ஜூஸ் வந்து எடுத்துகிட்டு கூட கொஞ்சம் ஃப்ரூட் ஏதாவது வேணும்னா பப்பாளி 2-3 பீஸ் பப்பாளி எடுத்துக்கலாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. வைட்டமின் ஏ வந்து அதிக அளவில் கிடைக்கும். மதியம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் எடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு மில்லட் ரைஸ் எடுத்துக்கலாம். கூடவே காரசாரமாக பூண்டு குழம்பு, அதுக்கு பெஸ்ட் அக்கம்ப்ளிமெண்ட்னு பார்த்திங்கன்னா அப்பளம். என்றைக்காவது ஒரு நாள் அப்பளம் வடகம்லாம் எடுக்கும்போது பரவாயில்லைங்க. கூடவே யாம் பொரியல், சேனக்கிழங்கு வறுவலும் அரைக்கீரை பொரியலும் எடுத்துக்கலாம். ஒரு கீரை நமக்கு இன்றைக்கி டேக்கு வந்து சேர்த்திக்க முடியும். ரசம் வந்து தக்காளி ரசம், புளி ரசம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாங்க. தயிர் வேண்டான்னு நினைக்கிறவங்க எப்பவும் போல் மோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். மோரில் இஞ்சி, கருவேப்பிலை, சீரகம்லாம் தட்டி போட்டு கூட நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லன்ச் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு எல்லா நியூட்ரியன்ஸும் பேலன்ஸ்டாக கிடைக்கும். ஈவினிங் ஸ்நாக்குக்கு குழந்தைங்களா இருந்தால் வீட்டில் ப்ரெட் ஆம்லேட் போட்டு கொடுத்திங்கன்னா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். ப்ரோட்டீனும் கண்டென்ட்டை வந்து அதிக அளவில் கிடைக்கும் நம்ம ப்ரெட்டு கூட ஆம்லேட் வச்சு கொடுக்கும்போது. நைட் டின்னருக்குன்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி. நம்ம இன்றைக்கி காலையில் காய் எடுக்காதனால நைட்டுக்கு பீட்ரூட் கிரேவி எடுத்துக்கோங்க. நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2-3 காய் சேர்ந்துக்கும். ஆஸ் யூஷுவல் பெட் டைம் வந்து வார்மாக ஒரு டம்ளர் மில்க் எடுத்துகிட்டு நீங்கள் தூங்கும்போது நல்லாவே தூக்கம் வரும். உங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ரைஸ், வீட்டு 2 வகை பருப்பு. ஒரு பருப்பு வந்து நீங்கள் தாளிக்கும் போது சந்தகையில் சேர்ந்துக்கும். 4 வகை காய், 2 பழம், அதே மாதிரி முட்டை, தேங்காய் எல்லாமே வந்து கலந்து பேலன்ஸ்டாக வந்திருக்குதுங்க. நாளைக்கு டே 16க்கான மெனு என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.